ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற என்னென்ன எவ்வளோன்றதெல்லாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கங்க. ஓகேங்களா, எவ்வளோ போடணும் என்ன ஏதுன்றது எல்லாம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா சிக்கன் பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கோசரம் சிக்கன் பிரியாணி, எங்கள் வீட்டில் எல்லாரோடைய விஷ்-கோசரம் கவாபும் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி வித் கவாப். ஓகேங்களா, நல்லாயிருக்கும். ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி எப்படி போடுறேன் எல்லாமே கண்டிப்பாக கற்றுத்தரேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் என்னென்ன எவ்வளோன்றதெல்லாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கங்க. ஓகேங்களா, எவ்வளோ போடணும் என்ன ஏதுன்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சைட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என்னோட குடும்பத்தின் தோற்றங்களோட பிரியாணியோட ஸ்பெஷலே இந்த பேஸ்ட் மட்டும்தான். இந்த பேஸ்ட் வந்து நான் எப்படி அரைச்சேன்னா, முன்னாடி காட்டின மாதிரி கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகா, பட்டை, லவங்கு போட்டு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சிக்கணும்னா இந்த பிரியாணியோட மொத்த ஃப்ளேவருமே இந்த பேஸ்ட் மட்டும்தான். ஓகேவா, ஸோ இன்க்ரீடியன்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகேப்பா, கபாப் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேஸ் பற்ற வச்சாச்சு. கடாய் இது நம்மளுக்கு எப்பவுமே கபாப் பண்ணுறதுக்குன்ற ஒரு கடாய் இது. ஸோ அதனால் நம்ம வந்து கபாப்பு எப்பவுமே இதில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நான் கபாப்பு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். ஸோ இந்த கபாப் மசாலா பாருங்கள், நான் இது ஆல்ரெடி மசாலாஸ் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதோடது நான் மசாலாஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வந்து இந்த கஸ்தூரி மேத்தி, சில்லி பவுடர், அந்த மாதிரி நானே வீட்டில் வந்துட்டு ஒரு கபாப் மசாலா ரெடி பண்ணுறேன். நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸில் வந்துட்டு நான் ஒரு கடையிலேருந்து சில்லி பவுடர் அதெல்லாம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கடையிலேருந்து தான் இதுக்கு செப்ரேட்டாக கபாப் மசாலானே அவங்க வைக்கிறாங்க. க்ரீன் கபாப் மசாலா, அதுக்கப்புறமா ரெட் கபாப் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி பேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு அந்த கடையில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் அந்த கடையை ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கடைக்கு போகிறேன், நான் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, எந்த கடையில் வாங்குகிறேன் என்ன ஏதுன்றது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகேவா. ஆயில் வந்து இவ்வளோ ஊற்றிக்கணும் கபாப்க்கு. நல்லா வந்து நம்மளுக்கு கபாப் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்னா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நிறைய அதிகமாகவே ஊற்றி செய்யலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த கடைக்கு நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கடையில் என்னென்ன மசாலாஸ் விற்கிறாங்க, என்னென்ன பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன அவங்களாம் வந்து அவங்களே அரைக்கிறாங்க. ஸோ அந்த கடையை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அந்த கடையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் அல்சூர்ன்ற இடத்துல இருக்குது. நான் ஒரு தடவை அதுவே உங்களுக்கு ஒரு வ்ளாகாக போடுறேன். ஓகேவா, என்னென்ன மசாலாஸ் எல்லாம் போடுறாங்கன்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ கபாப் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆயில் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு ஜாஸ்தி இழுக்கக்கூடாது. அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு சின்ன புளி துண்டு வந்துட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நேரத்தில் எண்ணெயில் வந்து புளி போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ஜாஸ்தி இழுக்காது. ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சில பேருக்கு ஆயில் ஜாஸ்தி செட் ஆகாது இல்லையா. ஸோ கொஞ்சம் பேருக்கெல்லாம் ஆயில் கன்சிஸ்டன்சி பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து புளி வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. நிறைய வந்து கபாப் வந்து எண்ணெய் இழுக்காது. ஓகேவா, ஸோ நான் இந்த கபாப் மசாலா அது இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சைட் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். எப்படி பண்ணுறதுன்னு எல்லாம் பாருங்கள். ஓகேவா, ஸோ
ஆயில் சூடான உடனே இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலைன்றது வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர். நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்போ இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலையை நம்ம வந்து போட்டுக்கணும். இதில் தூரமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையெல்லாம் உஷாரு, ஆயில் எகிரும். ஸோ அதனால பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்ல கருவேப்பிலை ஃப்ளேவர் கிடைக்குது. இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டுக்கணும்னா நம்ம கபாப் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்றைக்குமே ஆயில் நல்லா சூடான உடனே வந்து நீங்கள் வந்து கபாப் போடுங்க, சிக்கன் போடுங்க. ஏன்னா வந்து ஆயில் நல்லா சூடான உடனே தான் அதை நம்ம போட்ட உடனே நம்மளுக்கு வந்து அந்த கபாப் வந்து அந்த போட்ட உடனே அந்த ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால எப்போவுமே கபாப் போடுறப்போ நம்ம வந்து நல்லா ஆயில் சூடான நினைப்பிற்கு தான் போடணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ போடுறேன் நான். பார்த்து கை உஷார் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்து போடுங்க. நான் ஏன் எப்பவுமே கை யூஸ் பண்ணுறேன், ஸ்பூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் யோசிக்கலாம். நம்ம கை தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்குறது. ஸோ அதனால நம்ம கை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. கை யூஸ் பண்ணியே பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, ஏன்க்கா எப்பவுமே நைட்டே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயிட்டு வந்து டைம் கிடைக்கிறப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கோச்சிக்காதீங்க, வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஓகேவா? நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பேஸும் கொடுக்கும். அதனால தான் நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறது. எப்பவுமே எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் கறி போடுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். போட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே இந்த கபாப்ன்ட்டு இல்லை, நீங்கள் சிக்கன் மாத்திரம் இல்லை வேறு எதுலையாவது நீங்கள் கபாப் பண்ணிங்கனாலுமே நம்ம போட்ட உடனே வந்து ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு ஆயிலில் போயிடும். ஸோ அதனால் வந்து என்றைக்குமே ஆயிலில் போட்டிங்கன்னா உடனே ஸ்பூன் போடக்கூடாது. ஒரு 3 to 4 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் கூட ஜாஸ்தியாகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் போதும். அதை விட்ட உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மீன்ஸ் உங்களுக்கு டர்ன் அப் நல்லா கிடைக்கும். அதனால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு நீங்கள் பாருங்கள், எல்லாம் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்கலாம். மசாலாஸ் வந்து பிரிஞ்சு வராது. சும்மா அப்படி ஒரு சைட்லேருந்து இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணும்னா நமக்கு எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒரே ஆயிலில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா ஃபுல் ஆயிலில் அது வெந்துடும் உங்களுக்கு. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே ஆயிலே டீப் ஃப்ரை ஆயிருக்கா. நம்ம வந்து ஒரு திருப்பிக்கலாம் சிக்கனை. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு திருப்பிக்கணும்னா பின்னாடி நம்மளுக்கு வெந்த மாதிரி ஆகும். சரிங்களா? இப்படி சென்டரில் இப்படி பண்ணிக்கினீங்கன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு மசாலாலேருந்து உடையாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடியிலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, சரிதா? அப்படியே கடையில் போடுற மாதிரி இருக்கா? உங்களுக்கு வந்து ஒட்டாது. சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். சிக்கன் எல்லாம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே வெந்துடும்.
ஸோ அதனால் நம்ம நிறைய திங்க் பண்ண தேவையில்லை வேணுமா என்னான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எடுத்தோன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற கவாப் மாதிரியே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கவாப் எடுத்துடலாம். வெந்துட்டுருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கலரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அக்கா போடுற கவாப் எப்படி இருக்குது? கடை கவாப் மாதிரி இருக்கா? அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. சரியா? எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். ஓகே, ஓகேவா? பார்த்தீங்களா இவ்வளோ எம்மி கவாப் ரெடி. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு போடுற போது இந்த 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 திங்ஸ் எல்லாம் வந்து அதில் ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ஆயிலை வந்து இதே மாதிரி விடணும். ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு கவாப் போடும் போது நம்மளுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் சூடாக வேணும்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆயில் விடணும். ஓகேப்பா, பாருங்கள் கவாப் ரெடி ஆயிடுச்சு. கவாப் பண்ணிட்டோம். கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டிருக்கோம். கவாப் ரெடி. கவாப் பண்ண எண்ணெயை செப்பரேட்டாக வச்சுட்டுக்கிறோம். இப்போது பிரியாணிக்கு குக்கர் வச்சுட்டோம், ஆயிலும் ஊற்றிட்டுக்கிறோம். பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ வீட்டில் ஒரு 4 பேருக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் சும்மா ஒரு லிமிட்டடாக செய்யலாம், அவ்வளோதான். என்னோடய சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கீங்க, ஸோ உங்களுக்கோசரமே பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. ஓகேவா? ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த பட்டை வகைகள் போட போகிறோம். பிரிஞ்சி இலை, பட்டை, இந்த பூ, மேத்தி, ஸ்டார் பூ, தெரியும் இல்லைங்களா பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்றது. எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். சீரகம், சோம்பு. ஓகேவா? சோம்பு தான் பிரியாணியோட எடுத்து காட்டுற ஃப்ளேவர், சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஐட்டம்ஸ், நம்மளோட பிரியாணி மசாலாவோட ஐட்டம்ஸ். இந்த டைமில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆயிலில். இந்த பட்டெல்லாம் வெடிக்கணும், வெடித்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ஸ்மெல் வரணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, 2 கிரீன் டீ. ஹோம்மேட் பிரியாணி, ஆரோக்கியமான பிரியாணி. ஓகேவா? நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிஜமாவே சொல்கிறேன், நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ டைமுக்கு தான் ஆயிடுச்சு, நம்ம நைட்டில் தான் செய்கிறோம். நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ செய்யணுமா, ஹோட்டலில் வாங்கிக்கலாமா, அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது இல்லையா? ஸோ நம்ம என்ன விருப்பப்பட்டாலுமே ஒரு 2-3 மினிட்ஸ் வீட்டில் டைம் எடுத்துட்டு ஒரு 1/2 hour ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 1/2 hour நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே செஞ்சால் திருப்தியாக சாப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நான்வெஜ் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் போட்டுட்ருக்கோம், மட்டன் போட்டிருக்கோம், சிக்கன் கவாப் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய போடுறேன். முன்னாடியெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டோம். ஸோ இப்போ வந்து பிரியாணி போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஆனியன் போட்டுருக்கோம். ஓகேவா?
முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த இடத்துல யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எதுக்கு சொன்னோம் இல்லைங்களா, வெங்காயம் வந்து ஹெல்தி வேணும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், ஓகேங்களா. என்ன அது டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றுவாங்க பிரியாணியில். தேங்காய் போடுவாங்க, தேங்காய் பால் போடுவாங்க. மேக்ஸிமம் இந்த கேரளா அவங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி பிரியாணி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது சீக்ரெட் டிப்ஸ், ஓகேவா. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சுகர், ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இவ்வளோதான். சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் நம்ம ஏன் போடுறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ தேங்காய் பாலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வெங்காயமும் ஜல்தியும் வதங்கும். அதே மாதிரி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர், அவ்வளோதான். ஓகேப்பா, ஆயிடுச்சா இது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா என்னோட சீக்ரெட் மசாலான்னு சொல்லிட்டு, இந்த மசாலாவை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா. இதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுட்ருக்கேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மசாலா நம்மளுக்கு அந்த கிரேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் இங்கே. ஸோ அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த மசாலா அரைக்கிறதுலையுமே இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கேன். இதில் அந்த மசாலா அரைக்கிறதுலையுமே இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஒரு 2 minutes இது. ஒரு 2 minutes இது. ஓகேப்பா, 2 minutes ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரேவி பாருங்கள், தெரியுதா. இது 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 அளவுவே தான் நம்மளுக்கு கிரேவி ஃப்ளேவர். நம்மளுக்கு சாப்பாடுக்கு கொடுக்குற கிரேவியே இது தான். ஸோ அதனால் இது வந்து நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கிரேவி ஃப்ளேவரே எடுக்கணும் நம்ம வெளியே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனு பசங்களை நல்லா சாப்பிட வைக்கிறதுனால லெக் பீஸும் போடுறேன். ஃபுட் ரிவ்யூவில் கொடுப்பாங்க பசங்க. ஸோ அதனால் இதில் வந்து என்ன போட்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கர்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன் நான். ஏன்னா நமக்கு வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக கடையிலலாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம் ஜூஸி ஃப்ளேவர்னு சொல்லிட்டு. ஜூஸி ஃப்ளேவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடி சிக்கனை வந்து ஊற வச்சுட்டு ஒரு 5 minutes நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 minutes பிஃபோர் வந்து திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ஆனாலுமே இங்கேயும் சொல்கிறேன். சிக்கன் கூட வந்துட்டு தயிர், கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா.
இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சிக்கன் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்து மசாலாஸோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 4-5 தக்காளி போதும். 4-5 தக்காளி போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே தெரியும் எப்படி ஆயிட்டுருக்குன்ட்டு. ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இந்த டைமில் நம்ம வந்து மசாலாஸ் போடலாம். ஓகேவா. ஸோ நான் சொன்னேன் அந்த பிரியாணி பேஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேஸ்ட்டு சிக்கன் மசாலா, இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, சிக்கனுக்குள்ள சால்ட் பிடிக்கணுன்றதுனால லைட்டாக சால்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் தனியாத்தூள், சும்மா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம், மிளகாத்தூள், அந்த பேஸ்ட் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய மசாலாஸ் தேவைப்படாது. யூஸ்வலாக நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மசாலாஸ் எல்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த மசாலா கடையை நம்ம காட்டுறாங்க. ஓகேவா. சரிங்களா. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம முன்னாடி போட்டுமே அந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுதான் கிரேவியோட நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியாக, பிரியாணியோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வந்து மசாலாலாம் கூடிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே இடத்துல நம்ம கர்ட் போட்டுக்கலாம். கர்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன். மூணு 4 ஸ்பூன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த இடத்துல இதை போட்டு நம்ம குக்கர்லேயே செய்கிறதுனால இந்த மாதிரி நம்ம இதே இடத்துலையும் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்துருவேன். அரிசி சேர்த்துட்டேன்னா நம்ம குக்கரில் பண்ணுறோம். இப்போ இதுவே நம்ம பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். பட் நம்ம குக்கரில் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரைஸ் வந்துட்டு நல்லா உடையாமல் அதே மாதிரி வேணும்னா நம்ம இந்த இடத்துல நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஓகேவா. பாருங்கள், தெரியுதா? ஃப்ளேவர் நல்லா தெரியுதா உங்களுக்கு? சூப்பர் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல அரிசி போட்டுக்க போகிறேன். ஓகேப்பா, ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டுக்கிறேன், கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன், தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம்.
அலாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அலாக்கில் வந்துட்டு 1.5 அலாக்கு ரைஸ் வச்சுருக்கேன். கரெக்டாக ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி நம்ம பண்ணிக்கணும்னா தெரியுதா, இந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றலை, எதுவுமே இல்லை. ஆனால் ரைஸ் போட்டிங்களா எப்படி இருக்குது, தம் போட்ட பிரியாணி மாதிரி இருக்குது. நல்லா அரிசி ஊறிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதனால சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இவ்வளோ தான். 2 மினிட்ஸ் இப்போ இப்படியே வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா சரியாயிடும். ஓகேப்பா, தண்ணி ஊற்றிட்டோம். கரெக்டாக 1.5 அலாக்குக்கு கரெக்டாக 3 அலாக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு தெரியும், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலரு எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே. ஓகேவா, அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 2 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டோம். ஓகேப்பா, உப்பு போட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஒரு 1/2 ஆஃப் த லெமன் நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணுறோம். ஏன்னா பிரியாணியோட அந்த புளிப்பு தன்மைக்கு. ஓகேவா, அவ்வளோதான். கடைசியில் நல்லா கொத்தமல்லி கை நிறைய அள்ளி போடுங்க. நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதே கொத்தமல்லி தான். நல்லா அள்ளி போடுங்க, சரியா? விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுருவோம். ஓகே, சூப்பராக மூடிட்டோம். பிரியாணி வந்து 2 விசில் வந்துச்சுன்னா போதும், சாப்பாடு ரெடி ஆகும். ஓகேவா, ஸோ விசில் வந்து முடிஞ்ச உடனே டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்க சாப்பிட போகிறாங்க, ஃபுட் ரிவ்யூவில் கொடுக்க போகிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம விசிலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விசில் முடிஞ்ச உடனே எடுத்து பசங்க சாப்பிட வச்சுட்டு ஃபுட் டேஸ்ட் சொல்லலாம். ஓகேவா, ஓகே. குடும்பத்தின் தோற்றங்களின் அன்பான குடும்பங்களே, சாப்பாடு செஞ்சாச்சு. பிரியாணி கவாப் எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து பசங்க சொல்கிறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. சரியா, சாப்பிடுங்க. சூப்பர் இருக்கா? கபாப் எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குதுன்னு நம்மளுக்கு கிரெடிட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பசங்க இப்போ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு உங்களோட வீட்லேயும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிரியாணினா குழந்தைங்களுக்கு கபாப்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடும்பத்தின் தோற்றங்களின் அன்பான குடும்பங்களே எங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்டேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, என்னோட சிஸ்டர் ஒருத்தங்க பிரியாணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரமே கண்டிப்பாக நான் பிரியாணி செஞ்சேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூல் வந்துட்டு என்கிட்ட சொல்லு பாப்பா. ஓகேவா, பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் பாய்.